நம்மை நாமே சீர் செய்து கொள்ளாமல் எங்கிருந்தோ ஒரு மிராக்கல் வராது. நம்மை சீர் செய்து கொள்வது எப்படி? இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக நம்மளை ஜெயிக்க வைக்கிறதா? நம்மளை ஜெயிக்க வைக்கலையே, இந்த உலகம் ஜெயிக்க வைக்கலையே. இந்த தொடர்ந்து இந்த விஷயங்களை பார்க்க வச்சு முடமாக்கி இருக்க. சிவசங்கரி அம்மான்ற ஒரு எழுத்தாளர், அவங்க சொன்ன ஒரு விஷயத்த சொல்றேன். கார் வாங்கினான் ஒருத்தன். கார் வாங்கி ஒரு வருஷத்துல 4 வாட்டி சர்வீஸ் பண்ணிருக்கான். 4 வாட்டி சர்வீஸ் பண்ணும்போது வண்டி எடுக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, வெள்ளிக்கிழமை நடக்குது. சூன்யம் வச்சுட்டாங்களோ, அது என்னன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போறான். அடுத்த வெள்ளி நடக்க மாட்டேது, அடுத்த வெள்ளி நடக்குது. ஒரு வெள்ளிக்கு இடையில ஒரு வெள்ளிக்கிழமையில வண்டி ஸ்டக் ஆகுது. அவன் பார்த்துட்டான், என்னடா ஆச்சுன்னு சொன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க, வண்டி ஸ்டக் ஆகுது. சூன்யம் ஏதாவது இருக்குமா? அவனும் இன்ஜினியர்லாம் பார்த்துட்டு போயிட்டான். அப்புறமா தான் ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்சான் அது என்ன விஷயம்னு. ஒரு வெள்ளிக்கிழமை அவன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்குறான். வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கும்போது வண்டி புறப்படுது. அடுத்த வாரம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்குறான். சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கும்போது வண்டி நின்று போயிடுது. இது அவன் எழுதிட்டான். அப்போ அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம்ல தான் ஆவி வருது, வண்டியை பழுது செய். அதுக்கப்புறமா இன்னொரு இன்ஜினியர் போனானாங்க. போய் பார்த்தா அவன் தந்த பெரிய உண்மை என்னன்னா, வெண்ணிலா ஐஸ்கிரீம்க்கு அந்த வண்டி 8 நிமிஷம் நிக்குது, சாக்லேட் ஐஸ்கிரீம்க்கு அந்த வண்டி 22 நிமிஷம் நிக்குது. இந்த 22 நிமிஷம் அந்த ஃப்ரீசர் பக்கத்துல நிக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய என்ஜின் ஃப்ரீஸ் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமான தீர்வு தான். எதுவுமே நாம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அறிவுபூர்வமாக ஒன்றை போய் பார்ப்பது. சரி, அறிவுபூர்வமாக நான் போய் பார்க்கிறேன், இந்த உலகம் என்னை மறுதலித்து கொண்டே இருக்கு, நான் என்ன பண்றது? மனசை எப்படி நான் சுத்தமா வச்சிருக்கிறது? நான் ரொம்ப சூட்சமான விஷயத்த சொல்றேன். நிறைய விஷயங்களை மனசுல சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்டக் ஆகுங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இது கேமரா அந்த பக்கம் திரும்பி இருக்குங்கிறதுனால சொல்றேன், மெதுவா சொல்றேன். எனக்கு தூக்கம் வந்துருங்க. ரொம்ப பசிச்சதுன்னா தூங்கிடுவேங்க. நல்லா சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன். யாராவது திட்டினாங்கன்னா தூங்கிடுவேன். நிறைய மகிழ்ச்சியா சிரிச்சிட்டு இருந்தேன்னா தூங்கிடுவேன். என்னத்துக்கு இந்த தூக்கம் வருது எனக்கு? நான் ஆபாசமான எண்ணங்களையும் மாறாத ரணங்களையும் சுமப்பதே இல்லை. வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன ரொம்ப சிரமப்படுத்துற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கா? உனக்கு தான். என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ? நான் மனசுக்குள்ள எனக்கு எழுதி வச்சிருக்கிற ஒரு பெரிய போர்டு ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். பிடி டீச்சர்ல இருந்து இங்க கிளம்பி வந்தேன்ல, பென்சில்ல இருந்து கிரீன் பென், ஒரே ஒரு வார்த்தை தான், SOWHAT. So what? So what? நீ வந்தாய், கரண்ட் போயிடுச்சு, so what? இந்த வருஷம் கிடைக்கல, so what? உயிரோட இருக்கல்ல. கொரோனால எத்தனை பேர் போனாங்க, நம்ம இருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடம்பு இருக்கா, உயிர் இருக்கா, தன்மானம் இருக்கா, உழைப்போம் என்கின்ற உறுதி இருக்கா? எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாம் கடந்து போகும். உங்களுக்கானது உங்கள் காலடிக்கு வந்து சேரும். பொய்யே இல்லை இது. ஆனால் டிஃப்ரெண்டா வந்து சேரும். அவங்க கிடைக்கிற மாதிரியே வராது. லக்ஷ்மி இப்படிதான் உட்காந்துருப்பாங்க. இந்த கலர் புடவையில தான் உட்காந்துருப்பாங்க லக்ஷ்மி. நான் லக்ஷ்மி இல்லை, நான் சரஸ்வதி. லக்ஷ்மி அழகா பத்மாசனத்தை உட்காந்துருப்பாங்க. சரஸ்வதி மட்டும் கால் மேல, இந்த கால் மேல கால் இருக்குல்ல. பணக்காரர்களுக்கு பணம் இருக்கும் இடத்தில் தான் சிறப்பு, கற்றோருக்கு
நான் திருப்பி திருப்பி இந்த குழந்தைங்களுக்காக சொல்றேன், உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். எப்போ தெரியுமா? படி படி. 32 நாடுகளுக்கு இது வரைக்கும் பயணம் போயிருக்கேன். போன மாதம் வரைக்கும் பர்மா போயிட்டு வந்தேன். இதோ இந்த 15ஆம் தேதி அமெரிக்கா போகிறேன். அடுத்த மார்ச் ஆஸ்திரேலியா போகிறேன். உனக்கு சொல்கிறேன், இந்த குழந்தை மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நினைக்கிறது கிடைக்கும். உங்க வாழ்க்கை நீங்க செலுத்தலாம். படிக்கல தோத்துட்டீங்கன்னா அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். எனக்கு அடுத்தவங்க சொல்றது கேட்கறது பிடிக்காது. என்கிட்ட கேட்டாங்க 28, 29 டேட்டு, என்கிட்ட இல்லை மேடம். 25 பார்க்குறேன், 25 இருக்கு சொன்னேன். பெரிய புத்தக கண்காட்சி தானே, அவங்க சொல்லும்போது நான் ஓடி வரணும்ல. நான் என்னைக்கு வரணும் அன்னைக்கு தான் வருவேன். இந்த திமிர் படிச்சா வரும். படிச்சிட சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. ஒரு டிக்கெட்டை கூட 32 நாடுகளுக்கு போயிருக்கேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போறதுக்கோ மாவட்ட ஆட்சியர் தான் துட்டு கொடுக்குறது. செல்வம் வந்து சேரும், செல்வம் வந்து சேரும். டிட்டர்மினேஷனோட இருங்க. வறுமை, நான் எனக்கு ரொம்ப சொல்லலாமான்னு தெரியல, அது வேற ஃபோக்கஸ் பண்ணி வேற 14-15 வயசுல மேடம் ரொம்ப வறுமையா. யாராவது எந்த பொருளும் நல்லா வச்சிருந்தாங்கன்னா அப்படி போவோம், கண்ணு அந்த பொருள் மேலே போவோம். இந்த பேக்கு, இந்த ஹீரோ பென்னு, நல்ல பாக்ஸு, பென் பென்சில் வச்சிருக்கிற பாக்ஸு, வாட்சு, செருப்பு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கழ்வேம் எனல். திருடணும்னு நினச்சிருக்காங்க. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேங்க நான். எங்க அம்மா சத்தியங்க, எங்க இறைவன் சாட்சியா சொல்றேன், சொற்களை புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்கிட்ட பேசும்போது உங்க ஆன்மால இருந்து பேசுங்களேன், அது கேட்கும். இப்ப கேட்காதது மாதிரி இருக்கும், ஆனா விதை முளைக்கும், கேட்கும். சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க முன்னால் அது வராது, ஆனால் அதற்கு எப்பொழுது வாழ்க்கை சவால்களை முன்னால போடுமோ அதை சந்திப்பதற்கு அந்த அறச்சொற்கள் அதுக்கு பயன்படும். எங்க அம்மா சொன்னாங்க ஒரு பாட்டு, பட்டுக்கோட்டையார் பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே. இது முக்கியம் இல்லைங்க, அடுத்த வார்த்தைங்க யான் மேல இந்த ஈரல்ல போய் இப்படி குத்தி நின்னுச்சு. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா. இன்னைக்கு போறேங்க, இந்த பேக் இருக்குங்க, எங்க போய் நின்னால எந்த பொருளையும் விலைப்பட்டியல் பார்க்காம பிடிச்சா வாங்குறதுக்கான பணம் எனக்கு கல்வி தந்தது, உழைப்பு தந்தது. அதை கையில எடுத்துக்கோங்க. அதனால தான் புத்தக திருவிழா. நான் என்ன சொல்றேன், எந்த கட்சி வந்தாலும் இருக்கட்டுமே, எல்லாருமே வேகமா ஜோரா இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கைத்தட்டலை கொடுக்கணும். ஏன் தெரியுமா? மக்களின் அறிவை விழிப்புற செய்வதற்கான புத்தகங்களை அடக்கி வைத்து ஒரு திருவிழாவை நடத்தி காட்டுகிறது. புத்தகங்களை வாசிப்பதுனா, ஒரு புக்கு வாசிச்சங்க, அந்த புத்தகத்தை வாசித்ததன் மூலமாக நான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு வாசிப்பின் போதும் நான் வேற, வாசிச்ச அப்புறமா நான் வேற. இதெல்லாம் சும்மா வளர்ச்சி இல்லை. பல பேச்சாளர்கள் வரலாம், அவர்களுக்கெல்லாம் வரலாறு உண்டு. நான் உங்களில் ஒருத்தி. உங்களைப் போலவே ரசம் சாதம் ரொம்ப பிடிக்கும். ராத்திரி ஊற வச்ச சோறு காலையில தண்ணி ஊற்றி மிளகாய் வெட்டி போட்டு வெங்காயம் வெட்டி போட்டா அதை விட சூப்பர் சாப்பாடு எனக்கு வேற கிடையாது. கூட கருவாடு அப்படி ஏதாவது தொட்டுக்க இருந்துச்சுன்னா சூப்பர். வெஜிடேரியன் மன்னிக்கணும் இல்லைங்க. சாதாரணமாக வந்த பிள்ளை நான். இன்றைக்கு சில உயரங்க, அவ்வளோ புத்தி கூட கிடையாதுங்க. 58% தான் 10வது.
சில பேர் வந்து நான் IAS பாஸ் பண்ணியிருக்கிறேன், பயமா இருக்கும் அவங்கள பார்க்கறதுக்கு. அப்போதான் பிள்ளைங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன், நான் IAS ஆஃபீஸர்ஸை பார்த்து பயப்படாத, இந்த தாசில்தாரெல்லாம் பார்த்து பயப்படாத, நம்மளால முடியுமா, உன்னை நீயே கொஞ்சம் வாட்ச் பண்ண. 98 வாங்குதுல்ல, அது நிறைய சம்பாதிக்கும். நீங்க யாரை கொண்டாடுங்க தெரியுமா? உங்க குழந்தைகள்ல இந்த சொல்றேன், எந்த குழந்தைய கொண்டாடுங்க தெரியுமா? 98 வாங்குற குழந்தைய எல்லாரும் கொண்டாடுறீங்க, நீங்களும் கொண்டாடுறீங்களா, அதுவும் கொண்டாடுது, எல்லாம் ஆல் கிளாஸ் கிளாப். 98 இந்த 30 வாங்கியிருக்கோம், ஒன்று ஃபெயிலு. அதுக்கிட்ட சொல்றேன் நான், என்ன மாதிரி நீ 30 என்ன தெரியுமா பண்ண? 98 பார்த்து மிரளாத. நான் தரும் இறகு கொத்து, இறகு கொத்து, இது இறகு இல்ல, இறகு கொத்து. 98 பார்த்து மிரளாத. 30 இல்ல 30 தானே, 32 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல, 32 வாங்க. அடுத்த எக்ஸாம்ல 34 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல, 34 வாங்க. அடுத்த எக்ஸாம்ல 36 வாங்க, 40 தான் பாஸ்னா 36 ஃபெயில் தான் பரவாயில்ல. அடிக்கோடு போட்டு வரும், ரெட் கோடு போட்டு வரும், பரவாயில்ல. நான் சொல்றேன் நீ 36 வாங்கி ஃபெயில் ஆகும்போது ஒருவேளை நீ 98 பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 98 பாரு, அது 92 வாங்கியிருக்கோம், அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்டாவே இருக்கும். லீஸ்ட் பாதர் அபவுட் இட். ஏன்னா 98ல இருந்து 92 அது தோக்குது, 30ல இருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிச்சுட்டே போ, ஜெயிச்சுட்டே போறது இருக்குல்ல, அதுதான். அதனால்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிற கார்டுக்கு பேரு ரிப்போர்ட் கார்டு இல்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே இருங்க, குழந்தைகள் ப்ராக்ரஸ் காட்டட்டும். இந்த ப்ராக்ரஸ் காட்டுறதுக்கான வெறி இருக்குல்ல, குழந்தைகள் கிட்ட போடுங்க. அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோ பரவாயில்ல, போராடுறத மட்டும் நிறுத்திடாத, களத்துல நிக்கிறது மட்டும் நிறுத்திடாத. நான் எப்பவுமே சொல்ல, 532 பிரைஸுக்கு எல்லாரும் கையை தட்டுவாங்க. ஐயோ 532 பிரைஸ் வாங்கிச்சு இந்த பிள்ளைன்னு. 1500 போட்டிகள், 532 தான் பரிசு, அதுலயும் 180 ஸ்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 60 தான், மற்றதெல்லாம் சிறப்பு பரிசு தான். என்னை இங்க நிக்க வச்சிருக்கிறது 532 பிரைஸ் இல்ல, 1500 மேடைகள். போய் கலந்துக்கிட்டு இருக்கல்ல, அந்த வெறியை வளர்த்து விடுங்க. நான் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு உங்க மனசுல இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போங்க இந்த விஷயத்தை. என் உடம்பெல்லாம் பதறிச்சு இதை படிச்சுட்டு. நான் ஞானராஜசேகரன் ஒரு IAS ஆபீசர் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு சொல்ற? பாரதியார் படம் எடுத்தார், அவர் பெரியார் படம் எடுத்தார், காந்தின்னு படம் எடுத்தார், ஜானகி ராமனுடைய மோகமுள் என்கின்ற படத்தை எடுத்தவர் ஞானராஜசேகரன். IAS, இப்போ ரிட்டையர்ட் நினைக்கிறவர், கேரளால இருக்கார். அவரு SRM இன்ஸ்டிடியூஷன்ல, பிலிம் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷனுக்கு டீனா வந்து உட்கார்றார். எனக்கு போன் பண்ணி கூப்பிடுறார். நான் சொல்றது வரலாறு, ஏன் வரலாறு. கூப்பிடுறார், நான் போறேன். மேடம், நீங்க நிறைய வாசிக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். இந்த பிள்ளைகளுக்கு இலக்கியத்தில் காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் அப்படிங்கிற பாடத்தை வடிவமைக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து வடிவமைக்கலாமா மேடம்னு நிறைய புக்ஸ், நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பாடத்திட்டத்தை வரைவு பண்ணோம். 7 வருஷம் நான் வந்து அங்க விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கதைகளில் ஒரு கதைங்க எனக்கு தெரியல, நான் அதை இப்ப சொல்ல போறேன். நான் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து இதை நான் சொல்லுகிறேன். உங்கள் மனதிலே எங்காவது தீபம் ஏற்றப்பட்டால் நான் மகிழ்வேன். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, களத்துல நிக்கிறோமா. இத பாலு மகேந்திரா தன்னுடைய இறுதி நாட்களின் கடைசி நிலைகளில் எங்க கல்லூரிக்கு வந்த பொழுது, ஐயா ஏதாவது சொல்லுங்க எனக்குன்னு சொல்ல அவர் வாயால் கேட்டது, பர்வீன் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, பிடிச்சதை செஞ்சிட்டு இருக்கோமா அதான் முக்கியம். அவர் சொன்னது
உனக்கு பிடிக்குதா அதை செய். ஆள் மனசுல ஒண்ணு இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இல்ல. உன் ஆன்மாக்கே தெரியும், டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் will lead you to stress. ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. நிறைய படம் பார்த்தீங்கன்னா, நிறைய போய் வெளியில பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. அது இல்ல உங்க ஆன்மாவினுடைய தேடல். உங்க ஆன்மாவின் தேடல் எங்கேயோ இருக்கிறது, அதை கண்டுபிடிங்க. என் ஆன்மாவின் தேடல் வாசிப்பு. எதுனாலும் படிச்சிருவேன் நான். இப்ப இந்த பயணங்களில் என் கையில 30 புத்தகம் இருக்கு. என்னுடைய வண்டி திறந்து பாருங்க, 30 புத்தகங்களை எடுத்து வண்டியில போட்டுட்டு வரேன் நான். என் வாழ்க்கையில நான் இதை உங்களுக்கு கடத்திட்டு போறேன். வாசிப்பை விட முக்கியமானது, நீங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. 10 நாள் 10 ஸ்பீக்கர்ஸ். வாழ்க்கையில் அவர்கள் திரும்ப பெற முடியாத வாழ்நாட்களை பயன்படுத்தி படித்து தெரிந்த ஞானத்தை இங்க 1 மணி நேரம் நின்று பேசி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்க வாங்கிட்டு போயிருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. நான் சொல்ல போற கதையின் பேர் ரோஜா அத்தர். அந்த கதையை எழுதியவர் ஒரு தெலுங்குக்காரர். தெலுங்கில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறுகதை. அது ஒரு 11 பக்கம். ரொம்ப காத்திரமான மொழிபெயர்ப்பு. முடிஞ்சா சாகித்ய அகாடமியில ரோஜா அத்தர் இருந்தா திரும்பவும் நீங்க படிச்சிருங்க. ஏன்னா அது என் ரோஜா அத்தர், நான் படித்தது. நான் என் மொழியில் உங்களுக்கு கடத்துகிறேன். பாருங்க, கதை தான். 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல என் பேச்சு முடியும். நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி, ஈரான்ல ஒரு பெரிய பரம்பரை அத்தர் செய்யற, அத்தர்னா தெரியும்ல, வாசனை திரவியம் செய்யற ஒரு முஸ்லீம் அம்மா ஓன்னு தலையாட்டுது. உங்களுக்கு தெரியாம யாருக்கு தெரியும் அத்தர்னா? பெரிய குடும்பம். அத்தர் 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 அத்தர்னு அவங்களுக்கு உலகத்துல பெரும் புகழ். ஈரானியக்காரர்கள் அவங்க. அவன்ல கடைசி வாரிசு ஒருத்தன். அவனுக்கு என்னன்னா இந்தியாவின் மீது ஒரு கண். இந்தியாவுக்கு மட்டும் அவன் அத்தர் வந்ததில்லை. அந்த இந்திய நாட்டின் முகலாய மன்னனை சந்தித்த அந்த ஷஹின்ஷாவிடம் தன்னுடைய அத்தரை அறிமுகப்படுத்தணும். இதுதான் அவன் வேலை. நீங்களாம் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, கவிதை புக் எடுத்து வச்சிருங்க, கையில கதை எழுதி சினிமாவுக்காக காத்துருங்க. யார் வேணாலும் அந்த ரோஜா அத்தருக்கான அந்த மனுஷன். சரியா? நல்ல நல்ல பேச்சாளராக இருக்கலாம், வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். என்கிட்ட வந்து கேட்டாங்க ஒருத்தர், மேடம் உங்களை மாதிரியே பேசணும் மேடம், அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி தான் நான் பேசுறேனே, நீ உன்ன மாதிரி பேசு, நீ என்ன மாதிரி பேசணும், என்ன அநியாயம் இது. இந்த ரோஜா அத்தர்ல அவன் யூனிக். அவன் கிட்ட இருக்கிற அத்தர் உலகத்திலேயே கிடையாது. அவன் 6 அடி 10 அங்குலம், நல்ல பெரிய ஆள், தலையில டர்பன் கட்டியிருக்கான், பெரிய குதிரையில ஏறி வரான், குதிரை சவாரி பண்ணிட்டு வரான். டெல்லி வந்துட்டான். டெல்லியில இருந்து நேரா ஹைதராபாத் வந்துட்டான். ஹைதராபாத்ல இருக்கிறாரு ஷஹின்ஷா. இப்போ ஷஹின்ஷாவை பார்க்கணும். நம்மளால ஒரு தாசில்தாரை கூட பார்க்க முடியறது இல்லை இந்த நாட்டில். எவ்வளவு தடங்குறீங்க. அவருக்கு சும்மாவா, அவர் உள்ள போன உடனே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் பெருசா, புடு 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 புடுன்னு ஒரு ஹுக்கா வச்சுட்டு உட்காந்துருக்காரு, பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு திவான்ல உட்காந்துருக்கு. அவர் பேரே திவான், அதனால்தான் அதுக்கு திவான்னே பேர் வந்துச்சு. இப்படி சாஞ்சி உட்காந்துருக்கு. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஒருத்தன் ஒரு வியாபாரி ஒருத்தன் ஈரான்ல இருந்து வந்திருக்கானா, உங்களை பார்க்கணுமா, ஷஹின்ஷாவை பார்க்கணுமா. ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? எதுக்கு? அத்தர் கொண்டு வந்திருக்கானா, விற்கணுமா. அத்தர் விற்கிறதுக்கு ஷஹின்ஷாவை பார்க்கணுமா? எவன் அவன்? அவன் உள்ள வரான். உங்க பாருங்க அந்த கதையை அவன் எப்படி எழுதியிருக்கான். அவன் பேக்கெட்ல ஒரு பெரிய பேழை வச்சிருக்கான். அந்த பேழையில 3 அத்தர் கொண்டு வந்திருக்கான். 1 சாண்டில், 1 ஜாஸ்மின், 1 ரோஸ். சந்தனம், மல்லி, ரோஜா, 3 அத்தர். அவன் நேரா வந்து இறங்கி சொல்றான். முதல்ல அவன் தன்னுடைய பிரதாபங்களை சொல்றான். 1 அவுன்ஸ் அத்தர் எடுக்கணும்னா 10 லட்சம் மலர்களை சந்தித்தாக வேண்டும். அப்பதான் 1 அவுன்ஸ் கிடைக்கும். இப்படி நான் 10 அவுன்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன்.
10 மரங்களை அரைத்து 10 ounce சாண்டில். அந்த சாண்டில் சந்தன பேழையில வச்சிருக்கான். அவன் எப்படி தெரியுமா கொடுக்குறான்? அவன் பாதியா மடிஞ்சு உட்காந்து ஒரு பெரிய வெல்வெட் துணியை போட்டு தன்னுடைய பேழையை எடுத்து தன் தலையை குனிஞ்சு இப்படி கொடுக்குறான், சப்மிட் பண்றான். அவன்ல இந்த மைக்கேல் மதன காமராஜர்ல இந்த கமல் சார் அரிசி சாப்பிடுவார்ல, அந்த அம்மா தாஜ்மஹாலை வரைஞ்சி கொடுக்கும், பழைய அரிசி பாருல, அந்த ரேஞ்சில் அவன் அதை எடுத்து அப்படி தூக்கி போடும். பக்கத்தில் இருக்கிறோம், அதை பிடிக்கிறான், எப்போ உள்ளவை இப்பெல்லாம் பார்க்க முடியாது, அப்புறம் வாப்போ. அவன் மனசு நொறுங்கி போயிடுதுங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு 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 படைப்பாளனுக்கு தோல்வி கூட ஒத்துக்குவாங்க, புறக்கணிப்பை அவன் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் வலிக்குங்க புறக்கணிப்புங்கிறது. நம்ம நின்றுட்டு இருப்போம், நம்மளை பார்க்காம போவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையாமா? நம்மள பார்த்தாங்க, ஆனா பார்க்கல. அவனுக்கு தெரியும் அதன் பெருமதி. பெருமதி என்று தெரிந்து விட்டால் அவன் ஷெஹின்ஷாவை பார்க்க வேண்டும் என்று கேட்பான்றதுனால தூக்கி போட்டார். மனசு உடைஞ்சு வெளியில வரான். அப்போ கூட இருக்கிற ஒருத்தன் சொல்றான், இன்னும் என்ன வச்சிருக்கிற? நான் மல்லி வச்சு, அது என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுக்குறேன் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அடுத்த ஆளுக்கிட்ட காட்டு. அடுத்தவங்க கிட்ட போறாங்க, அப்படி கொடுக்குறாங்க அந்த அந்த பேழையை வச்சு மல்லிய. அவனை எடுத்துட்டு ஏமாத்திடுறான். இன்னைக்கு வா நாளைக்கு வா, இன்னைக்கு வா நாளைக்கு வா. வெறுத்து போய் அவன் என்ன பண்றான், ஒரு டீ கடையில் வந்து டீ குடிக்கும் போது ஷெஹின்ஷாவை பார்க்கணும். அவனுக்கு என்ன தெரியுமா? ஷெஹின்ஷா இந்த வாசனையை முகந்துட்டா போதுங்க, அவர் அதுக்கு ஃபேன் ஆயிட்டார். அவனுக்கு வேற எதுவும் வேணாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கொடுக்குற காசா? என்ன பார்த்து நல்லா பேசுறடா, நல்லா இரு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய பரிசு இவர்கள் கொடுக்கின்ற காசா? இல்லை. அங்கீகாரம் இருக்குல்ல. ஒரு அப்பா கிட்ட, ஒரு அம்மா கிட்ட, ஒரு குழந்தை கிட்ட, ஒரு கணவன் கிட்ட, ஒரு மனைவி கிட்ட ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பது இந்த அங்கீகாரத்தை தான். அவன் அந்த அங்கீகாரத்துக்காக வந்தாங்க, ரெகக்னிஷனுக்காக வந்தான். அத்தர் சந்தனம் போச்சு, மல்லியும் போச்சு. இப்ப இருக்கிறது ரோஜா. சுத்தி சில ஓனா இங்க நிக்குது அந்த ரோஜாவை கையில இருந்து வாங்குறதுக்கு. இவன் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு டீ கடையில கேட்கறான், ஷெஹின்ஷாவை பார்க்கணும், என்ன பண்றது? அதெல்லாம் பார்க்க முடியாது சார். இல்லை, எப்படியாவது பார்க்கணுமே, என்ன பண்றது? வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு கோட்டையிலேருந்து வெளில வருவார், வெளியில் போவார். வெள்ளிக்கிழமை எல்லாம் தொழுவெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை காலைல தான் வருவார். அவரை வெளியில் வரும்போது நீ வேணா பார்க்கலாம், இங்கே நின்னா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்ல ராஜாலாம் வந்தால் எவ்வளோ கூட்டம் நிற்கும்னு. அப்படி கூட்டம் நிற்குது. இந்த பைய ஹைட்டு, இவன் ஹைட்டை தெரிஞ்சா போலீஸ்காரங்க துரத்துறாங்க. இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்னு சொல்லி தப்பிச்சு 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 போய் அந்த கூட்டத்தில் போய் நின்றுடுவாங்க குனிஞ்சு. பரேடு ஆரம்பிக்கோங்க. கடைசி முடியுது. நான் ஆச்சரியப்படுறேன். நம்ம எல்லாரும் பெருமை பண்ண என்ன தெரியுமா? நமக்கு வாசிக்க தெரியுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு புக்கு கொடுத்தா வாசிக்க தெரியுமா இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்பா, இன்னும் 2-3 மொழி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அங்கங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மொழி தெரிவதும், வாசிக்க தெரிவதும், சொல்வது புரிவதும் பிளிஸ்ங்க. அது வாழ்க்கை ஆகப்பெரிய விஷயம். யார் என்ன சொன்னாலும் புரியுறது, எது படித்தாலும் புரியுறது. நம்ம பல பேருக்கு புரியுறது. வாசிக்க வாசிக்க புரியும் தோழமைகளே. இந்த கடைசி பேராவை ஸ்லோ மோஷன்ல எழுதியிருப்பாருங்க அவர். ஸ்லோ மோஷன்ல கதை படிச்சிருக்கீங்களா? ஸ்லோ மோஷன்ல எழுதியிருப்பா. என்னன்னா, வெளியில இருந்து குதிரை வருங்க, இவன் இப்படி உட்கார்ந்து இருந்தவன் இப்படி எடுப்பாங்க, தலையை இப்படி எடுத்து பார்ப்பாங்க, குதிரை வருது, தாண்டி ஓடுவாங்க. அவன் ஓடுறத போலீஸ்காரன் பார்த்து பின்னால போலீஸ்காரன் வருவான். இவன் ஓடி போய் அங்க குதிரை கிட்ட நிக்க, போலீஸ்காரன் கரெக்டா வந்து நிக்க, அந்த குதிரையில இருந்து ஷெஹின்ஷா அவனை இப்படி பார்த்துட்டு மறுபடியும் இப்படி திரும்பி குதிரையை ஓட்ட சரியா இருக்கும். போலீஸ்காரன் பிடிச்சிருவான், குதிரை போயிடுங்க. அவ்வளவுதான். அவன் லைஃப்ல இனிமேல் ஷெஹின்ஷாவை பார்க்க போறதில்ல. அப்போ ஒரு வேலை செய்வாங்க. அவன் 5 அடி போயிருக்கோம் குதிரை. அந்த போலீஸ்காரனை அடிச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு தான் இடுப்புல இருந்து அந்த ரோஜா அத்தரை எடுப்பாங்க.
எடுத்து அந்த கோல் கொண்டா விட்டு வெளியில போனான்ல, அந்த பாறையில அடிச்சு உடைப்பாங்க. அதை அடிச்சு உடைச்ச உடனே அந்த வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை அப்படியே போய் அந்த குதிரை இருக்குல்ல, குதிரை நிற்கும். அந்த வாசனையில இப்படி திரும்பி ஷஹின்ஷா பார்த்து பாதி கண்ணை மூடுவார். அவன் அப்படி தன்னுடைய டர்பனை இப்படி ஒதுரிக்கிட்டு அவன் தன் குதிரையை பார்த்து போயிடுவான். அது சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சா எனக்கு கண்ணீர் வருது. அந்த கதையை படித்து முடிக்கிறதுக்கு சொல்லும்போது, நீங்கள் ஒருவேளை கோல்கொண்டாவிற்கு சென்று வாசலில் இருக்கும் பாறைகளில் உங்கள் சுவாசத்தை வைத்து பாருங்கள், ஒருவேளை அங்கே அந்த ரோஜா அத்தர் மணக்கலாம் சொல்லி முடிப்பான். உங்களுக்கான அங்கீகாரத்தை நான் சொல்ற, வீரியம் உள்ள விதையாக இருங்கள். உங்கள் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போவோம். ஏனென்றால் நாம் வீரியம் உள்ள விதைகள், தமிழர்கள், பழங்குடிகள், இந்த தேசத்தின் பூர்வ குடிகள். நாம் தான் அறிவை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால் அறிவுபூர்வமாக யோசிப்போம். புத்தக திருவிழாவை முழுமையாக நேசிப்போம். இதை முழுமையாக பயன்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.